சுட சுட சுவையான தேங்காய் பால் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு முதல்ல ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, பூண்டு, ரசப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே ஒரு கோர்ஸ் மிக்ஸ் கொஞ்சம் கொரன்னு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இது தாளித்த உடனே ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் ரசத்துக்கும் நம்ம புளிப்பு வேணும். ஸோ தக்காளியும் இந்த புளியும் நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவையை தரும். இது நான் வீட்டில் செஞ்ச டேமரின் பேஸ்ட்டையே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளியை தனியாக ஊற வச்சு அந்த புளி தண்ணியும் நீங்கள் சேர்க்கலாம். இது கூடவே உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து அந்த பச்சை வாசனை, ஏன்னா நம்ம இது எதையுமே வறுத்து அரைக்கலை, அப்படியே பச்சையாகவே அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம அந்த பூண்டோட பச்சை வாசனை, மற்ற ஜீரகம், மிளகு இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமா தின் கோகனட் மில்க், அதாவது 2ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தேங்காய் பால் சேர்க்கணும். நான் இது ஃப்ரெஷ்ஷாலாம் எடுத்து செய்யலைங்க. இங்கே கடையில் கேண்ட் கோகனட் மில்க் கிடைக்கும். அதில் 3/4 கப்பு எடுத்து 1.25 கப்பு தண்ணி போட்டு நல்லா 2ஆம் பால் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் மேலே நுர கட்டுற அளவுக்கு கொதி வந்தால் போகிறோம். ரொம்ப எப்பயுமே நம்ம ரசத்தை கொதிக்க விட மாட்டோம். நல்லா மிதமான தீயில் ஜஸ்ட் நுர கட்டுற வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட தேங்காய் பால் ரசம் ரெடி. இது நீங்கள் சாத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தனியாக ஒரு சூப் மாதிரியும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.